சிகப்பு நிற துணி எடுத்துக்கணும். பழைய துணி இருக்கக்கூடாது, சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த துணியை நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இந்த மாதிரி 11 ரூபாயை வச்சு நாம முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம கடன்கள் அத்தனையும் தீர்ந்து நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகணும்னு மனதார வேண்டி முருகப்பெருமான் படத்தின் முன்னாடி வச்சிருங்க. அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு தொடர்ந்து 6 வாரம் போய் உங்க பேர்ல அர்ச்சனையும் செய்துட்டு வரணும். அதை தொடர்ந்து 7வது வாரத்துல நீங்க இந்த முடிச்ச எடுத்துட்டு போய் முருகப்பெருமானுடைய சன்னதியில இருக்கிற உண்டியல்ல இந்த காணிக்கையை செலுத்திட்டு வரணும். இந்த மாதிரி செய்யறதுனால கூடிய சீக்கிரத்திலே உங்க கடன்கள் எல்லாமே அடையறதுக்கான வழியும் பிறக்கும். நிறைய பேர் இன்றைக்கு இந்த பரிகாரத்தினால பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த தீபத்தை நாம தவறாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்றும் செவ்வாய் ஹோரையில நாம ஏற்றும் போது ஐயன் முருகப்பெருமானுடைய அருளால நிச்சயமாக கடன் பிரச்சனை எல்லாமே தீர்க்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றங்களை மட்டுமே நம்மளால பார்க்க முடியும்.